This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. புதிய கோணத்தில் அது இந்துல வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த நடுப்பக்க கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, மோடியை மிடில் கிளாஸ் ஆதரிப்பது ஏன், உளவியல் ரீதியாகவும் மோடியினுடைய உத்தி குறித்தும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரை இது. கேப்ரியாலே ஃபருசினி தான் இதை எழுதியிருக்கிறார். அவர் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இந்திய செய்தி பிரிவு ஆசிரியராக பணியாற்றியவர். அவருடைய நடுப்பக்க கட்டுரை குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்று விடலாம். வணக்கம். வணக்கம். மோடியை மிடில் கிளாஸ் ஆதரிப்பது ஏன், இந்த கட்டுரை 2019 பிறகு அவர் எல்லா மிடில் கிளாஸ் அவர்களோடு உரையாடி இந்த முடிவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை. மிடில் கிளாஸ் அந்த ஆதரவுக்கான காரணங்கள் அடுக்கி இருக்கிறார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க 2019 பிறகு எழுதப்பட்ட கட்டுரை? கேப்ரியல் ஃபருசினி அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. அது இருந்தாலும் அவரோட அந்த புத்தி கூர்மையான சிந்தனை என்பது இந்த கட்டுரையில் வெளிப்பட்டிருக்கு. அதாவது மோடி அவர்கள் 2014 எவ்வாறு இருந்தார், 19 ஏன் ஆட்சிக்கு பொதுவாக மிடில் கிளாஸ் இவரை ஒரு டார்லிங்காக எடுத்துக்கிட்டு ஏன் இவருக்கு திருப்ப வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னும் போது, பொதுவாக மிடில் கிளாஸை பொறுத்தவரை ஒரு வம்பு தும்பு எதுக்கும் போக வேணாம், இருக்கிறத பாதுகாத்தா போதும், ஒரு நிலையான ஆட்சி வேணும், ஒரு நம்பிக்கை, ஒரு தோரணையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் வேணும் அப்படின்னும் போது, அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த பிரச்சாரத்தை அவங்க முழுமையாக நம்பி அதனால அவங்க எந்தவித மாற்றமும் இல்லாமல் வாக்கு செலுத்தியிருக்காங்க. கூடவே இன்னொரு விஷயமா அவர் சொல்றாரு என்னன்னா, மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ஒரு தலைகீழான மாற்றத்தை பெருசாக விரும்புறது கிடையாது. அதே மாதிரி ஒரு புரட்சி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை, இன்னைக்கு இருக்கிறது அப்படியே இருந்தால் போதும், பரவாயில்ல இவங்களுக்கே ஓட்டு போட்டுறேன், அந்த மனநிலையில் இருப்பாங்க. அந்த மனநிலையில் இருந்தவங்க அதிகமானவர்கள் மோடி அவர்களை தீர்க்கமாக ஏற்றுக்கொண்டார்கள். மோடி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், மோடி அவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை முழுசாக நம்பின ஒரு கேட்டகரியில் இவங்க தான் இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கே இந்த மிடில் கிளாஸ் ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த கட்டுரை கொண்டு போறாரு. இந்த கட்டுரை பேசுற நுணுக்கமான இடம் இருக்கு கோட்டீஸ்வரன். அதுல என்னன்னா, மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டே அரசியல்ல மதம் கலக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அமைதியை விரும்புவாங்க, மத நல்லிணக்கத்தை விரும்புவாங்க, மதச்சார்பின்மையை விரும்பக்கூடியவர்கள் தான். ஆனாலும் மிடில் கிளாஸ் மோடியை ஆதரிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு இந்த கட்டுரை பேசுதல், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாழ்வாதார ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட் மேனுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொடுக்கப்பட்டது 2019. அப்போ மிடில் கிளாஸ் எப்படின்னா நம்ம ஒரு வறுமை கூட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறோம், ஆனால் பெரிய பணக்காரராக போல, இவர் நமக்கு டெவலப்மெண்ட் தரன்றாரு, நமக்கு வளர்ச்சி தரன்றாரு. கூடவே அந்த கோயில் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்ச்சியை பார்க்குறாங்க, ஒரு நிலையான ஆட்சி தருவார், இவர் நீடித்து நிலைப்பார், அரசியல் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை கொடுப்பாரு, இந்த விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. கூடவே இந்த விஷயம் இந்துத்துவ கொள்கைகள், ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்றத பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கூட உரையாடின பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடியோட தீவிர ஃபேனாக இருக்கிறவங்க, இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க, இல்லை மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் எங்களுக்கு ராமர் கோயில் கட்டினது பிரச்சனை இல்லை, ஆனால் இது எங்கே சர்ச்சையாகுமோ, இன்னொரு வயலன்ஸில் போய் வந்துருமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்குது, ஒரு அமைதியான சூழல் தான் நாங்கள் விரும்புகிறோம், இது கொஞ்சம் தீவிரத்தன்மையாக இருக்குது, இது எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது, எங்கே திருப்பி இன்னொரு வன்முறை இதனால் வெடிக்குமோ, இதை நாங்கள் விரும்பலை அப்படின்றதையும் ஓட்டம் போட்டுட்டாங்க. ஓட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னால் அவங்ககிட்டே போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கூச்சமாக இருக்குது, ஒரு அச்சமாக இருக்குது, நம்ம இதை நாங்கள் இதை விரும்புறது இல்லை பெரும்பான்மை, நம்ம ஒரு அமைதியாக போனோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமைதியை விரும்புகிற மிடில் கிளாஸ். ராமர் கோயில் விஷயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ராமர் கோயில் வராது 2019, சும்மா பேசுவாங்க மேடையில், வராது அப்படின்ற நம்பிக்கையில மோடிக்கு ஆதரிச்சதா சொல்றாங்க. ஆமா, அதுவும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அழகா சொல்லியிருக்காரு. அதாவது தீவிர இந்துத்துவ கொள்கைவாதிகள் அது ஆரவாரமாக சந்தோஷப்பட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான இது ஒரு தேர்தல் யுக்தி, தேர்தல் நேரத்தில் ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லுவாங்க, ஆனால் கட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அதில் கொஞ்சம் பேர் நம்பியிருக்காங்க. ஆனால் மீறி கட்டிட்டாங்க. அதில் ஒரு குறிப்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிங்கிள் அவுட் பண்ணுறாங்க. மோடி அவர்களுக்கு வாக்கு செலுத்தினதுலேயே ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோட எண்ணோட்டம் இது மாதிரியும், அந்த தீவிரமாக இந்துத்துவ சப்போர்ட்டர்ஸ் இல்லை தீவிர மோடி ஃபேன்ஸ் தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது பொதுவாக மிடில் கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், கொள்கையில் ஒரு கட்சி உறுதியாக இருக்கணும் அப்படின்லாம். ஆனால் இங்கே மோடி அவர்களுக்கு இவர் வந்தாலும் இதை செய்ய மாட்டாரு, இந்த கொள்கையில் உறுதியாக இருக்க மாட்டாரு அப்படின்னு நம்பி வாக்களிச்சிருக்காங்கன்னா ஒரு முரண் இருக்கு பார்த்தீங்களா? மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் ஒரு முரண் இருக்கு. இல்லை, அதாவது அந்த முரணை தாண்டி அன்றைய தேதியில் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, யார் ஒரு ஸ்டேபிளான நிலையான அரசாங்கத்தை கொடுப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காங்க. ரெண்டாவது அவங்க பார்த்துருக்கிறது இந்த மிடில் கிளாஸை பொறுத்தவரையிலும் அந்த விளம்பரம், தலைமை,
அப்புறம் அந்த பிராண்டு இதெல்லாம் வந்து அவங்க ஆசைப்படுவாங்க. இப்போ சொக்காயே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு பண்ணி விற்றீங்கன்னா மிடில் கிளாஸ் கிட்ட நீங்கள் வித்துடலாம் ஈஸியாக. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி பார்த்துருக்காங்கன்னா, இவரோட அந்த மங்காத புகழ் வந்து இருந்திருக்கு. எங்கே போனாலும் ஒரு விளம்பரம், எங்கே போனாலும் அந்த ஒரு மக்கள்கிட்ட பார்த்து பேசுகிறது, பாப்புலர் லீடராக எமர்ஜ் ஆகியிருந்திருக்காரு. ஸோ 2019 பீரியடு அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலாரிட்டி வேவில் வந்து மற்ற தலைவர்களை விட இந்திய முழுக்க ஒரு பெரிய தலைவராக இவர் எவால்வ் ஆயிருக்கார். ஒரு பெரிய தலைவராக இவால்வ் ஆனவனை இவர் சொன்னதை செஞ்சாரா இல்லையா, இவரால் நமக்கு 2 மடங்கு வருமானம் வந்திருக்கா இல்லையா, அதெல்லாம் தாண்டி இவர் எனக்கு உண்டான தலைவர், இவர் எனக்கு பிடிக்குது, அந்த நிலைக்கு போயிடுறாங்க. அந்த மைண்ட் செட் கிடைக்குது அதெல்லாம் இல்லை. எனக்கு என்ன வருது, எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிறது போகாம போனதா போதும், பெரிய பாதிப்பு இருக்காது நான் நம்புறேன். அதே மாதிரி இவரு பாப்புலர் தலைவராக இருக்கார், இவர் எனக்கு வேணும் அப்படின்னு இவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி ஏத்துக்கிறாங்க. மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, 2019 திருப்பி அப்படியே வாக்குகளை செலுத்துறாங்க. இதுல கோட்டீஸ்வரன், பாஜக கொள்கைகளை வந்து தான் இடதுசாரிகளா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். இன்றைக்கு இப்போ ராகுல் காந்தி தொடங்கி RSSல இருந்து ஆரம்பிப்பாங்க. பாஜகவின் ஒவ்வொரு கொள்கையும் போட்டு இது எவ்வளவு சமூகத்திற்கு எதிரானது அப்படின்லாம் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆனா இந்த கட்டுரையில சொல்றார், பாஜக கொள்கைகளை மிடில் கிளாஸ் தவறா எல்லாம் புரிஞ்சுக்கல, அது அவ்வளவு பெரிய ஆபத்துலாம் நினைக்கல அப்படின்றதையும் சுட்டி காட்டுது இந்த கட்டுரை. அதான் ரொம்ப இது வந்து ஒரு அந்த உளவியல் ரீதியா வந்து எவ்வளவு சிந்திச்சு எழுதியிருக்காரு, இல்லை அந்த பேசியிருக்கிறாரு, அவர் பேசின அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் தாண்டி அவங்க எதிர்பார்த்தது 2 விஷயம் தான். ஒன்று அமைதி, வளம், மத நல்லிணக்கம். இது பாரதிய ஜனதா கட்சி தரும் அப்படின்னு அவங்க நம்பி இருக்கிறாங்க. அதாவது அமைதின்றது பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மத நல்லிணக்கமும் இவங்க இருப்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்பி இருக்கிறாங்க. கூட வளர்ச்சி. அப்போ இந்த 3 தான் அவங்களுக்கு வந்து RSSோட உட்கருத்து என்ன, இது இந்து ராஷ்டிராவா மாறுமா, அதனுடைய சித்தாந்தம் என்ன, இது எந்த மாதிரி மக்களை வந்து பிரிவினைவாதம் பண்ணும், அதெல்லாம் அதை பற்றி கேட்கல. அவங்க ஆசைப்பட்டது இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்துக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தலைவராக வந்து பிராண்டிங் பண்ணப்பட்ட மோடி அவர்கள் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அவங்க பார்வையில் பார்க்கும்போது ஓகே, இது சாய்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இது எதுக்கு மாற்றுவானே, நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த மனநிலையில இருந்து அவங்க ஓட்டு போடுறாங்க. 2019 பிறகு எழுதப்பட்ட கட்டுரை, நம்ம அதையும் திரும்ப சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. வாக்கு போட்டுட்டு எடுத்த கட்டுரை. அதுல 2019 டைம்ல தலைகீழ் மாற்றங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் பேசலையோ, அதை சுட்டி காட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு பேசாததை வந்து மக்கள் மிடில் கிளாஸ் வந்து ரசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. பெரிய புரட்சி செஞ்சிருவேன், இந்தியாவே அப்படியே புரட்டி போட்டுருவேன், அப்படி பதங்கள் எல்லாம் பயன்படுத்தல. நீங்க சொன்ன மாதிரி வளர்ச்சி, இதை மட்டுமே பேசியிருக்காரு. அது விரும்பப்பட்டிருக்கும். அதாவது இந்த கட்டுரையில இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, மக்கள் கிட்ட கனெக்ட் பண்ற அந்த வார்த்தைகள், நான் வந்து சாதாரணமாக கீழே இருந்து வந்தேன், நான் வந்து உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த பசி பட்டினிலாம் தெரியும், பெண்களோட பிரச்சனை தெரியும், இளைஞர்களோட பிரச்சனை தெரியும், இந்தியாவை வந்து நான் மேம்படுத்தாமல் விட மாட்டேன். இதெல்லாம் அந்த காலத்தில் இவர் பண்ணப்பட்ட பிரச்சாரம். கூடவே வந்து உங்களுக்கு புலவாமா போன்ற ஒரு சில விஷயங்கள் வந்தது. ஸோ அப்போ மிடில் கிளாஸை பொறுத்தவரைலாம் என்னென்னா, நம்மளோட வலி வேதனையை வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் வந்து நாட்டினுடைய முக்கிய தலைவராக இருக்கார், பிரம்மாண்ட தலைவராக இருக்கார். அப்போ இவர் வந்து உண்மையிலே இன்னும் வளர்ச்சியை வந்து இன்னும் அடுத்தபடி கொண்டு செல்வாரு, பெரிய தலைக்கீழான அந்த மாற்றங்கள் வரலனாலும் இந்த நிலையிலேயே இது போனா போதும் அப்படின்ற அந்த மனநிலைக்கு திரும்பவும் வராங்க. பொதுவா இந்த தேசியவாத சிந்தனை அப்படின்றது வந்து மிடில் கிளாஸோட ரொம்ப அதிகமானது. சோ அந்த புல்வாமா தாக்குதல் ஏற்படுத்திய பிம்பத்தோடு தான் இந்த கட்டுரையும் நம்ம பேச வேண்டியது. இந்த கட்டுரையாளர் என்ன சொன்னா, அந்த பிம்பம் என்பது இன்று தேதி வரையிலும் அது உடையாம இருக்கு கிட்டத்தட்ட. அதாவது அவர் அந்த 2019 பிறகுமே அவர் என்ன சொல்றாருன்னா, மிடில் கிளாஸ் இன்னமும் வந்து மோடி அவர்களை நம்புறாங்க. எந்த காலத்துல நம்புறாங்கன்னா, அதிகமான பாதிப்புக்கு அவங்க தான் உள்ளாயிருக்காங்க, ஆனா அதுவே தெரியாம அவங்க நம்புறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு சூழ்நிலை. அவர் சொல்றாரு, 2019 ஆகட்டும் இல்லை அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட பொருள் 2 விஷயம். ஒன்று பண மதிப்பீடு, இன்னொன்று GST. இந்த 2த்தினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டதே மிடில் கிளாஸ்ன்றது இந்த கட்டுரையாளர் பதிவு பண்றாரு. ஆனால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோன்றது என்பது தெரியாமலே அவங்க இன்னமும் வந்து அந்த ஒரு நேசத்தோட தான் பார்க்குறாங்க. அங்கதான் என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் சொன்னார்ல, இதனால பணக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க, அந்த பணம் வந்து நாட்டுக்கு வரும் அப்படின்னு. அதை பெருசா நம்பி இருக்கிறாங்க, அது நம்புறாங்க அப்படின்றது தான் அவரு. ஆமா, இந்த மிடில் கிளாஸோட பிரச்சனை என்ன அப்படின்றத அந்த கட்டுரையாளர் சொல்றாருன்னா, நீங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான், ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்களா, ஒரு வரிப்பு செஞ்சிருக்காங்கன்னா அதை செய்யறாங்களா இல்லையான்றது பாக்குறது இல்லை. இப்போ ராமர் கோயில் கட்டுவாங்கன்றதை அவங்க மனப்பூர்வமா நம்பல, சொல்றாங்க கட்டினா பார்த்துக்கலான்ற அந்த மனநிலையில தான் இருந்தாங்க. அதே மாதிரி இவர் சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, டிமானிட்டைசேஷன், பண மதிப்பீடுனால இது வந்து ஒரே நேரத்தில் பணக்காரங்க எல்லாரும் ரைடு விட்டாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த செலிப்ரேஷன் நடக்குது, ஆரவாரம். ஒரு ஹீரோ வந்து கருப்பு பணத்தையும் லஞ்ச பணத்தையும் ஊழல் பணத்தையும் எதிர்த்து போராடுறாரு. இந்த நேரத்தில் நீங்க சின்ன சின்ன கஷ்டம் ATMல பட்டாலும் பிரதமர் கூட நீங்க நில்லுங்க, அந்த ஹீரோ வந்து உங்களுக்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் இருக்கு. அந்த விளம்பரத்துல தன்னைத்தானே அறியாமல் இவங்க என்ன பண்றாங்க, போய் சேர்ந்துக்கிறாங்க மிடில்
மிடில் கிளாஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3-4 மாசம் கழிச்சு தான் தெரியுது, அடடா நம்மளுமே இதுல பாதிக்கப்பட்டிருக்குமே, இது நமக்கே தெரியலையேன்ற அந்த உள்ளுணர்ச்சி அதுக்கப்புறமா வருது. இப்போ இதுல வந்து ஓப்பனா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இல்லைங்க நான் தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டேன்னு சொல்ற அந்த பணப்பாங்கும் கடந்து போயிடுறாங்க. நமக்கு எதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி திருப்பி வேலையை பார்க்க போயிடுறாங்க. 2019 டைம்ல பிரதமரினுடைய மோடி அவர்களோட பேச்சை கட்டுரையாளர் உன்னிப்பா கவனிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய மாற்றங்கள் எல்லாம் அவர் போற போக்குல பேசிட்டு போயிடுறார். அதுக்கு வலிந்தெல்லாம் அவர் பேசுவது இல்லை, நாங்க வந்தா இதை செய்வோம் அப்படின்னு பெரிய மாற்றம் குறித்தெல்லாம் போற போக்குல பேசிட்டு போயிடுவாரு. மக்கள்கிட்ட அது பெருசா கவனம் பெறாது. திரும்ப வந்த போது அதை செஞ்சுட்டு நான் அன்னைக்கு சொன்னேன்ல அதை செஞ்சுட்டேன், சொன்னதை செய்வேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்துகிறார். அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது ரொம்ப கரெக்டா. இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, ஒண்ணு வந்து இந்தியில பேசக்கூடிய தன்மை பெரும்பாலான மக்களுக்கு வந்து அவங்க மொழியில பேசும்போது அந்த புரியுற தன்மை, அந்த நம்பகத்தன்மை கூடும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த இந்தியில பேசினது அது ஒரு பிளஸ். பத்தாவதுக்கு எந்தெந்த ஊர்ல என்னென்ன மக்களுக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் அதை பேசுறாரு. அதை தான் இவர் சொல்றாரு. இவர் வந்து கம்யூனிகேஷன் இஸ் a டூல் டு பாப்புலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப என்ன அதற்கு பொருள்னா, நன்றாக பேசக்கூடிய அந்த தன்மை திறன் என்பது மக்களை வசீகரப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுகிறது. அந்த கருவியை வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக ரொம்ப நேர்த்தியாக பயன்படுத்தியுள்ளார். அந்த எங்க போனாலும் அந்த பிரச்சாரம் என்பது, நான் இதை செய்யறேன், இதை பண்றேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். அதுதான் இப்பவும் பாருங்க மோடிக்கா கேரண்டின்னு சொல்றாரு. 2024 அவர் அதை மறக்கல. அந்த புரோட்டோடைப் அதை அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அவரோட அந்த பிராண்டு, அவரோட அந்த பாப்புலரிசம், அந்த புகழ் மங்காத ஒரு பேர் இருக்கணும் அப்படின்றத இன்று வரையிலும் அவர் கடைபிடிக்கிறார். பிராண்டிங்கை பத்தியும் பேசியிருக்கு. இந்த கட்டுரை என்ன சொல்றேன்னா, மக்கள் மனதுல, அது மிடில் கிளாஸ் மக்கள் மனதுல பதியும் வகையில அவர் பண்றது. இப்ப காங்கிரஸ் நலத்திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவது, அதை பெயரை மாத்துறது, நலத்திட்டங்கள் முன்னால் வந்து பிரதமர் பெயரை சேர்த்துக்கிறது, ஒரு பிராண்டிங், திரும்ப திரும்ப தன்னுடைய பெயரை கொண்டு போய் அவங்க மனசுல பதிய வைக்கிறது. அது வெற்றிகரமா செஞ்சிருக்கார் 2019 டைம்லன்றது. இது வந்து எல்லா கட்சிகளுமே பண்றதுதான். ஒரு பழைய தமிழ்நாட்டிலே எடுத்துக்காட்டுகள் இருக்கு நமக்கு. ஒரு உணவு போடுறதுன்றது நம்ம மண்ணில் ரொம்ப நாள் இருக்கிறது. ஆனா அந்தந்த ஆட்சி வரும்போது அதற்கு முன்னாடி ஒரு பெயர் வைத்து பண்ணுவது. இப்ப PM கிசான் ஸ்கீம் எடுத்தீங்கன்னா 62 விழுக்காடு மாநில அரசு தான் காசு பணம் கொடுக்கிறது, ஒரு 40 விழுக்காடு தான் மத்திய அரசு கொடுக்குது. ஆனா அந்த திட்டத்துக்கு பேர் வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அப்ப இது மாதிரி ஆரம்பிச்சு உங்களுக்கு விவசாயிகளுக்கு காசு கூட சரி, மாநில அரசு கிட்ட இருந்து போற காசு தான் மத்திய அரசு கிட்ட இருந்து திரும்பி வருது. ஆனா அது திரும்பி வரும்போது அது PM கிசான் ஸ்கீம், பிரதமர் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குற திட்டம். அப்ப இதை வந்து ரொம்ப கவனமா நேர்த்தியா கையாண்டு இருக்காங்க. அதே மாதிரி மென்ரேகா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காலத்துல வந்து அவங்க வந்து கொண்டு வந்து அதற்கு ஒரு பேர் எடுத்தாங்க. அதையும் பேர் மாற்றம் பண்ணி அதற்கு ஒரு சில கண்டிஷன்ஸை போட்டு, அதுவும் பிஜேபி இந்த திட்டத்தை வந்து செய்யுது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து அவங்க ஒரு விஷயமும் வந்து ரொம்ப சிந்திச்சு என்ன பண்ணா நமக்கு வந்து பெயர் கிடைக்கும், என்ன பண்ணா மோடி அவர்களுக்கு பெயர் கிடைக்கும், மோடி அவர்கள் எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எப்படி டாட்டா காட்டணும் அப்படின்றத. ஏன்னா அப்பதான் அந்த மங்காத புகழ் அப்படியே ஓங்கி நிற்கும். இப்ப கூட என்ன சொல்றாங்க எல்லாருமே, பாஜக கவர்மெண்ட் டெலிவர் பண்ணுச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா மோடி மீது ஒன்றும் பெரிய அதிருப்தி இல்லை அப்படின்றத இன்னமும் ஊடகவியலாளர் இல்லை வடக்குல இருக்கக்கூடிய ஒரு சில செய்தி தொடர்பாளர்கள் அதை தொடர்ந்து அதை வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க மக்கள் மனசு. அதுக்கு இந்த கட்டுரையில் சொல்வது வந்து, அவர் வந்து இந்த மிடில் கிளாஸ் மைண்ட், அந்த எமோஷனலா உணர்வு நிலைகளோடு அவர் கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு வந்து அவரோட பேசுகிற தன்மை வந்து பெருசா அவங்கள்ட்ட இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு ஒரு எமோஷனல் கனெக்ட் மிடில் கிளாஸோட வச்சுக்கிறாரு அவரு. இல்ல அது ரொம்ப கரெக்டான எமோஷனல் கனெக்ட் வந்து மிடில் கிளாஸ் ஒன்றி இல்லை, அதையும் தாண்டியுமே அவர் போகக்கூடிய தன்மை படைத்தவர். உதாரணத்துக்கு ஒரு 2-3 எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். இப்ப கங்கா நதியை பார்த்தோம்னா அப்படியே கையெடுத்து கும்பிடுறது, அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுறது. அதுக்கப்புறமா அந்த பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது செங்கோலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறது. அப்புறம் இப்போ நீங்க காசி போறாரு, அங்கன்னா அங்க வந்து ஒரு பட்டையை அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டராகவே அங்க மாறுது. நேற்று கூட பார்த்தோம் நம்ம விவேகானந்தர் ஐயா பாலத்துக்கு போகிற ஒரு நிதானம் வந்து, நான் வந்து இங்கே வந்து தியானம் பண்ண வந்திருக்கிறேன், அந்த பொறுமை, அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எந்த உடை மாட்டிக்கணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடு வந்து அவருக்கு ஒரு பெரிய பலம். அதுதான் வந்து அவர் என்ன பண்ணுதுன்னா மற்ற தலைவர்களோட அவர் ஒரு படி இமோஷனலா மேல வைக்கிறது. அதே மாதிரி அவங்க அம்மையார் இறந்த பழுது அப்ப பாத்தீங்கன்னா அவரே வந்து போறாரு. அப்போ உடனே பிஜேபி காரர்கள்லாம் பாருங்க, ஒரு பிரதமரா இருந்தாலும் தன் தாயை வந்து அவரே சுமந்து போறாரு. பிரதமர் அப்புறம் முதல்ல புள்ள, செத்தது அம்மா. அப்போ இதை கூட ஒரு நன்றாக பேசி அதை வந்து தாய் பாசத்துக்கு சொந்தக்காரர் பிரதமர் மோடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இப்ப தாய் இல்லைன்னு ஆகி போச்சு.
பரமாத்மா என்ன மேல இருந்து அமிச்சாரு. அப்போ அந்த பரமாத்மாவை நேசிக்கக்கூடியவர் கூட இமோஷனலா கனெக்ட் ஆகுறாரு. டீ கடையில நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு டீ விக்கிறவங்க கூட கனெக்ட் ஆகுது. அப்ப எல்லா இடத்துலயுமே எல்லாரு கூடயுமே அந்த பாண்ட், யார்கிட்ட என்ன பேசி நம்ம அவங்களோட தோழன், அவங்களோட ஒருத்தர் அப்படின்றத அந்த இமோஷனல் பாண்ட் வந்து அவர் த்ரூ அவுட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். அதுல நீங்க சொல்றீங்க பல விஷயங்களை கூட்டிட்டு பல காட்சிகளை வந்து நீங்க நினைவுபடுத்துறீங்க. அதுல என்ன அந்த கட்டுரை சொல்லுதுன்னா, சிலது வந்து அதீத விளம்பரம்னு தெரிஞ்சாலும் கூட இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, ஆனாலும் மக்கள் வந்து மோடியை நம்புறாங்க அப்படின்றது அது எப்படி? அது உதாரணம், இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராணுவ வீரர்களை போய் ஒரு அடிக்கடி சந்திக்கிற வழக்கம் உண்டு. இப்போ அந்த எல்லைக்கோட்டில் அவங்க வந்து இருக்கிற பிரச்சனை 1008 பிரச்சனையில் அவங்க இருக்கும்பொழுது அங்கே போய் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை தெரிவித்தாரு, அங்கே போய் அவங்கள தட்டி கொடுத்தாரு. அவங்கள யாருன்னா இங்கே வரும்போதோ இல்லை வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஒரு காணொலி கூட பேசலாம், இப்போ ரேடியோவில் கூட பேசலாம். ஆனாலும் எதை போய் எங்கே பண்ணால் நமக்கு அதனால் வரும், அந்த ஒரு விமானத்துல ஏறி போறதாகட்டும், அங்க அவங்க கூட நானும் வந்து சோல்ஜர், நானும் சிப்பாய் அப்படின்ற மாதிரி அந்த காட்டுகிற தன்மை மக்களோடு இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு போர் முனைக்கோ இல்ல அந்த முனைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லை பகுதிக்கு, அதற்கு பின்னாடி 1008 கஷ்டங்கள் இருக்கும். ஒருத்தருக்காக வேண்டி ஹெலிகாப்டர் இது பண்ணணும், வெதரை பார்க்கணும், ஒரு 1000-2000 பேர் வேலை செய்யணும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த விளம்பரம் வேணும், நான் வந்து எல்லை பகுதியில ராணுவ வீரர்களோட நான் வந்து தோளுக்கு தோல் நிக்கிறேன், அவங்களோட தோழனா நிக்கிறேன்றதை நான் காட்டிக்கணும் நாட்டு மக்களுக்கு. இதுதான் அந்த எல்லை மீறிய விளம்பரம் இருக்குல்ல, அந்த திட்டத்துல இதெல்லாம் வரும். நிறைவா இந்த கட்டுரை எங்க முடியுதுன்னா, இந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தது 2019க்கு பிறகு. ஆனா நிறைவுல என்ன சொன்னா, 2024 தேர்தலில் மிடில் கிளாஸ் மக்களின் மனநிலை எப்படி இருக்கும், மாறி இருக்குமான்ற கேள்விக்குறியோட தான் கட்ட முடியுது. இதுதான் இந்த 23வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 2014 ஒரு சிந்தனை இருந்தது, அவங்க வந்து மாற்றம் வேண்டும், ஊழல் இருக்கு, காங்கிரஸ் கட்சி ஓட்டு போட்டாங்க. 2019 இந்த கட்டுரையாளரே சொல்லியிருக்கிறார், மிடில் கிளாஸ் மீது அந்த ஒரு கரெக்டாக பேசினா இருக்கு. 2024 இந்த மிடில் கிளாஸ் எப்படி நம்புறாங்க, இல்லை திருப்பியும் எங்களுக்கு புரட்சிலாம் வேணாம், எங்களுக்கு பாதிப்புலாம் வேணாம், இருக்கிறது அப்படியே வச்சுக்கிட்டா போதுமா நினைக்கிறாங்களா, இல்லை நம்பி நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், பண மதிப்பீடு இப்போதான் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போதான் தெரியுது. அதாவது வரி நல்லது, மகாத்மா காந்தி அவர்கள் வரி மோசம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, வரி நல்லது சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டானாங்க. ஆனா வரியை கட்டுறது அந்த மிடில் கிளாஸ் தான் அதிகமா. அந்த மிடில் கிளாஸ்க்கு இது உணருதா இல்ல அதை யாருன்னா போய் கொண்டு செலுத்துறாங்களான்றது பார்க்கணும். அது நம்ம ஜூன் 4 தான் இந்த கடைசி கேள்விக்கு பதில் இருக்கு. ஆமா, 24க்கு பிறகு ஒரு கட்டுரை உங்களை போன்ற பத்திரிகையாளர் எழுதணும், உண்மையில மிடில் கிளாஸ் மைண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கோடீஸ்வரன். நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.